Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா SSC GD 2024 POQ சீரிஸ் தான் பார்த்துருக்கோம். இது 17th வீடியோ. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கேபிட்டல் ஆஃப் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா? சீனாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா? அது வந்து என்னன்னா பெய்ஜிங் தான். ஓகேவா? இப்போ இது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் கொஸ்டின். அப்படிங்கிறப்ப நம்ம நெய்பர்ஹுட் கண்ட்ரியை பற்றின A to Z விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பிடிஎஃப்ல நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கீழே இருக்கும் இதில். இந்த பிடிஎஃப்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணிங்கன்னா நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். க்ரீன் ரெவல்யூஷன் வச்சு கேட்டிருக்காங்க. க்ரீன் ரெவல்யூஷன் மெயினாக எதுக்காக பல்சர்ஸ்க்காக காட்டணான்னு கேட்டால் வீட்டுக்காக தான் மெயினாக. ஓகேவா? அதுதான் கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு கபில் தேவ் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு 83 வேர்ல்டு கப். அது எந்த கிரவுண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லார்ட்ஸ், இங்கிலாண்டில் இருக்கா. அதில் இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அந்த 83 வேர்ல்டு கப்பு, 2011 வேர்ல்டு கப்பு நான் அந்த பிடிஎஃப்ல நான் ஆட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நல்லா ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. கிரிக்கெட் ரொம்ப ஈஸி, நம்ம பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கொஸ்டின் அப்போ ஆன்சர் பண்ண. நெக்ஸ்ட் வந்துட்டு புஷ்கர் கேமல் ஃபேர் வச்சு கேட்டிருக்காங்க. இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. ராஜஸ்தானில் ஒட்டகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அம்ஜத் அலிகான், அவர் வந்துட்டு சரோட் பிளேயர். இது வந்து நம்ம லூசன் புக்லேயே இருக்குது. மியூசிக் அந்த எக்ஸ்போனன்ஸ் அவங்க பேர்லாம் அதில் நிறையா இருக்கும். செக் பண்ணுங்கள். அடுத்தது இந்தியா சதர்ன் நெய்பர்ஸ் அக்ராஸ் தி அதாவது சீட்டர் எத்தனை கண்ட்ரி இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் வச்சு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸே தான் திரும்பவும் சுற்றி வராங்க. நெக்ஸ்ட்டு விச் டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பென்ஸ் டோன்ட், இந்த ஒரு லைன் ரொம்ப முக்கியம். டோன்ட் லீட் டு கிரியேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபினான்சியல் அசட்ஸ். அசட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்தாலே அது வந்து கேபிட்டலில் வந்துடும். அப்படிங்கிறப்ப இது வந்து எந்த மூலதன சொத்தை வந்து உருவாக்கலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். மற்றபடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு யோசிச்சிங்கன்னா இது அப்படி. ஏன்னா அது வந்து இது வந்து டு நாட்னு ஒரு வேர்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இந்த வேர்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹாக்கி இந்தியா வச்சு கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன இது கீழே வருது, மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான். அப்படிங்கிறப்ப அந்த மினிஸ்ட்ரி யாரு அப்படிங்கிறதையும் படிச்சுக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் வந்துட்டு சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸ்ட் கிராப் எல்ஸ்ட். இதோட ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து என்வரான்மெண்டலுக்கு டீக்ரேடேஷன் அதுதான். ஓகேவா? அது வந்து லிமிட்டட் யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசரா, டிக்ரீஸ்டு ஃபுட் ப்ரொடக்ஷனா, ரெடியூஸ்டு கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா, இது எல்லாமே பண்ணும். ஆனால் இது மட்டும் அதெல்லாம் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன் தான் வந்துட்டு மெயின். மற்றபடி டிக்ரீஸ்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் கிடையவே கிடையாது. ஏன்னா இது வந்து நிறையா ஃபுட் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு பண்ணும். அப்புறம் லிமிட்டட் யூஸ் ஆஃப் கெமிக்கல்னால் கேட்டால் இது நிறையா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெடியூசிங் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ரீன் ரெவல்யூஷனோட ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் என்வாயன்மெண்டல் டீக்ரேடேஷன். அதுதான் வந்துட்டு இது ட்ராபேக். அதாவது ஒன் ஆஃப் இட்ஸ் நோட்டபிள் ட்ராபேக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹரப்பன்ஸ் ப்ராபப்ளி காட் காப்பர் ஃப்ரம் ப்ரெசன்ட் டே ஆஃப். காப்பர் அப்படின்னாலே ராஜஸ்தான் தான். இது வந்து எப்படின்னா நீங்கள் ஜாகிரஃபியில் நம்ம லூசன் புக்கில் இருக்கும்ல மினரல்ஸ் அண்டு ரிசோர்ஸஸ் அந்த இதில் வந்து இருக்கும். எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன விளையுது, எது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு இருக்குது, இரும்புல யார் ஃபஸ்ட்டு இருக்கா, அந்த மாதிரி லிக்னைட்டு எந்த இதில் எங்கே ரிசர்வ் இருக்குது அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யுரேனியம், தோரியம், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ, அயான், அலுமினியம், பாக்சைட் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஜிங்க்லேருந்து எல்லாமே. நெக்ஸ்ட்டு விச் சிட்டி ஹோஸ்டட் 2018 ஏசியன் கேம்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஜகார்ட்டா, பேக் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு ஏசியன் கேம் அது எங்கன்னு கேட்டால் சீனாவில் தானே நடந்துச்சு. அது ஆர்டிக்கல் 168
ஆர்டிகல் 168 பார்த்தோன்னே என்னடா அது இதெல்லாம் கேட்குறாங்க பயந்துறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் 2 இருக்கும். அதில் ஒன்று வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்ன அப்படிங்கிற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின். ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் டேஸ் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அது வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட். நீங்கள் பட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொண்டு வந்துடுவீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். வேர்ல்டு பேங்க் செலக்டட் அஜய் பங்கா வந்து எத்தனாவது பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் கண்டுக்கிறீங்க. ஆனால் இந்த வருஷத்துக்கு யார் வேர்ல்டு பேங்க்ல வந்து இதாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹூ ஹாஸ் பின் அவார்டட் குளோபல் இந்தியன் ஐகான் ஆஃப் தி இயர் அவார்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லி மேரி கோமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதாவது அவார்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, இன்னொன்று வந்துட்டு அவார்ட்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த மூணுத்தையும் நல்லா தரவு பண்ணிக்கலாம். டான்ஸ் இஸ் எ ஸ்டோரி டெல்லிங் கிளாசிக்கல் டான்ஸ் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். அதாவது ஆந்திராவோட இது கேட்டிருக்காங்க, கிளாசிக்கல் டான்ஸு. அது எல்லாருக்கும் கூச்சிப்புடின்னு தெரியும், அதுதான் அவங்களும் கேட்டிருக்காங்க. சங்கீதநாதன் ஃபோக் டான்ஸ் இந்த ட்ரைபல் டான்ஸுக்கு யார் கொடுத்துருக்காங்க? இதுவும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதுவும் 2018 போயிட்டாங்க. அர்ஜுன் சிங் துர்வே. இதெல்லாம் வந்துட்டு டஃபஸ்ட் கொஸ்டின் தான், ஈஸி கிடையாது. அடுத்து ஒரு ஸ்கீம் கொடுத்துட்டாங்க, அதோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. பர்டிகுலர்லி வெல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதெல்லாம் வந்து படித்தா தான் தெரியும். ஓகேவா? நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நல்லா பார்த்து வச்சுருப்பீங்க. ஹவு மெனி ஹரிசாண்டல் rows are present in the model periodic table? 7. 18 இது இருக்கும், 7 rows இருக்கும். ஓகேவா? வெர்டிகலாக 18, ஹரிசாண்டலாக 7 தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது renounced his knighthood on landing the ஜாலியன் வாலாபாக். இது ஜாலியன் வாலாபாக் அந்த படுகொலை நடந்தப்ப நைட்வுட் பட்டம் அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்டத்தை வந்து திரும்ப கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது யார் கொடுத்தாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவங்களோடது. இப்போ இந்த ஷிஃப்ட்ல எத்தனை கொஸ்டின் டஃபா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா? இது வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, டஃப். இது படிச்சாதான் போட முடியும் இதெல்லாம். ஒன்று, 2, 3, 4 கொஸ்டின் டஃபாக இருக்குது. அது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். அந்த 4மே ஒரு மாதிரி தான் இருக்குது. மற்றபடி எல்லா கொஸ்டின் ஓரளவுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 15 to 16 கொஸ்டின் வந்து இந்த ஷிஃப்டில் வந்து ஈஸின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் அனாலிசிஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது பிடிஎஃப் வேணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.